ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டேன். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பராபரமே. அவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், திரும்பும் திசையெல்லாம் நீயே இறைவா. மிகப்பெரிய ஒரு பொருள் இதுவரைக்கும் நான் சொன்ன சில வரிகள் இருக்கிறது. அதற்கு முன்னால் நான் சொல்லுவதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சரியான மனநிலையில் நம்ம இருக்கணும். ஏன்னா சில நேரத்தில் தவறாக புரிந்து கொள்ள வழி இருக்கிறது. ஒரு முறை அநேக தமிழர்கள் வாழுகிற பினாங்கு போயிருந்தேன். ஒரு அகில உலக கருத்தரங்கு, ஒரு 4 நாள் கருத்தரங்கு. அதில் 3 நாள் முடிஞ்ச 4ஆவது நாள் போகும்பொழுது அந்த வண்டி ஓட்டுநர் தமிழர். பயங்கரமான நெரிசல், டிராஃபிக்கு. என்னப்பா 3 நாள் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு. செத்தடேன்னா அப்படி தான் ஃபாதர்னார். யார் செத்தடேன்னா இல்லை, யார் செத்தடே இருந்தாலும் அப்படி தானே, எல்லாம் செத்தடேயும். மற்ற யாருக்கும் தமிழ் தெரியாது, நாங்கள் 2 தான் தமிழ். அதில் பின்னால் ஒருத்தர் வந்திருந்தால் அவளுக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும் போல் இருக்கு. ஃபாதர், வாட் யூ சேயிங் இஸ் சாட்டர்டே சாட்டர்டே ஃபாதர். அப்புறம் தான் தெரிஞ்சு மலேசிய தமிழர்கள் சாட்டர்டேவே செத்தடேன்னு சொல்லுவாங்களாம். செத்ததே, அதுவும் செத்ததே அப்படி சொல்லுவாங்க. செத்ததே அப்படின்னா அதுவும் செத்ததே தானே. நான் நொந்து போயிட்டேன். ஆனால் பாவி, சாட்டர்டேன்னு சொல்லி சனிக்கிழமை தமிழில் சொல்ல வேண்டியதானே. அப்போ பாருங்கள், ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு நம்மளை பெரிய குழப்பிடும். அப்புறம் ஒரு அம்மா வந்தாங்க, இன்னும் போன 2 வாரமாக சர்ச்சுக்கு வரல போலையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்காரர் எல்லோரும் வந்துட்டாங்க. ஃபாதர், நாங்கள் டூர் போயிருந்தோம். அப்படியா, எங்கே போயிருந்தீங்க? ஊட்டி போயிருந்தோம் ஃபாதர். அப்படியா, எப்படி நல்லா இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு ஃபாதர். ஆனால் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி ஃபாதர். சொல்லுங்கம்மா. இந்த மலை உச்சிக்கு ஒரு இடத்துல போங்க ஃபாதர், அங்கே போய் நின்னோம் ஃபாதர், சுற்றிலும் ஒரே பண்ணி ஃபாதர் அப்படின்னாரு. நம்ம எத்தனை தடவை ஊட்டிக்கு போயிருக்கோம், கொடைக்கானல் கோத்தகிரி போயிருக்கோம், சுற்றிலும் பண்ணியே பார்த்தது இல்லையே. சுற்றிலும் எப்படிங்க பண்ணியிருக்கு. அவங்க வீட்டுக்கு அது சரியான லூஸு ஃபாதர், பண்ணியே சொல்கிறா ஃபாதர் அப்படின்னு. இப்போ ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு, ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே மோர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது குடிக்கலான்னு ஆசை, ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மோர் குடிக்குன்னு கேட்டால் நல்லா இருக்காதுன்ட்டு எனக்கு கொஞ்சம் நம்ம தாகத்தை அடக்கி வாசித்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கேப் விழுந்தோடனே கரெக்டாக ஒரு பையன் வந்தான். எப்பா, இப்போ கொஞ்சம் மோர் வாங்கிட்டு வா அப்படின்னேன். நான் போயிட்டு வந்து நின்றுக்கிட்டே இருந்தான். மோர் எங்கடா? முஞ்சிச்சு அப்படின்னா. முஞ்சிச்சா? நான் ஜூஸாடா கேட்டேன், மோர் தானே. மோர் தான் முஞ்சிச்சு அப்படின்னா. அப்புறம் தான் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறான் பார்த்தா. பஸ்ஸில் ஒரு தடவை போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா ஃப்ளாஸ்க் வச்சுருந்தாங்க. நான் அப்படி உட்காந்துருக்கேன், 3ஆவது. அதனால் கொஞ்சம் சுடு தண்ணி குடித்தா நல்லா இருக்குமான்னு கொஞ்சமாக, சுடு தண்ணியான்னு கேட்டேன். கொஞ்சமாக கொடுங்க அப்படின்னேன். கொஞ்சமான சுமாராக கொடுக்கணும்ல, அது சும்மா 4 ட்ராப் மாதிரி திருண்டு கொடுக்குச்சு. நானும் ரொம்ப சீரியஸாக அப்படி குடித்தா வரவே மாட்டேங்குது. கடைசியில் பார்த்தா கொஞ்சம் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கொடுக்குமா என்ன? ஆள் தான் அப்படின்ச்சு. ஆள் தான், அவ்வளவுதான். அது மாதிரி நம்ம பேச்சு வழக்கில் ஒரு விஷயத்தை சொல்லுகிற பொழுது அதை சரியாக நாம் உட்கொள்ளவில்லை என்றால் வேறு ஏதாவது புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் உலக வரலாற்றில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் நல்லது நடக்குதோ, பெரிய விஷயங்கள் நல்லது நடக்குதோ, கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா அதற்கு பின்பு ஒரு பெண்மணி இருப்பார். ஆங்கிலத்தில் ஒரு சேயிங், உமன் ஆல்வேஸ் பிகின் த சக்ஸஸ் ஆஃப் அ மேன் சொல்லுவாங்க. அது ஒரு ஆங்கில, ஒரு மேற்கத்திய சிந்தனை. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீர்கள் என்றால் மிகப்பெரிய சமூக மாற்றத்திற்கு பின்னால் இருந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆளுமைகளுக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பா, பெண்கள் இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் பார்க்கலாம். நமக்கு அறிமுகமான சில கேரக்டர்ஸ் வச்சோம்னா, முகமது நபி இங்கே இந்த உலகில் மிகப்பெரிய 2வது மதமாக கருதப்படுகிற அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கதிஜா பின் கவாலித் அப்படின்னு ஒரு பெண்மணி கூட இருந்திருக்காங்க அவருடைய ஆன்மீக பணிக்கு பின்னால். புத்தருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மகாபஜாபதி
கோத்தமி அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க. நீங்கள் போய் படித்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருங்க. எப்படி ஒரு பெரிய சமூக மாற்றம் வரும் என்பதை உணர்ந்து சில மனிதர்களோடு ஒட்டி உடனிருந்து மிகப்பெரிய ஒரு விஷனரின்னு சொல்லுவாங்கள்ல, தொலைநோக்கோடு பெண்கள் இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி நமது கிறிஸ்தவ உலகில் பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் ஆஃப் அசிசி, அவர் கூடயே கிளார், புனித கிளார், லேட்டராக ஷி பிகேம் எ செயின்ட், கிளாராக இருந்திருப்பாங்க. நமக்கெல்லாம் தெரியும் டொன் போஸ்கோ, அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சுன்னா அவங்க கூட மேரி மசரோலா இருந்திருப்பாங்க, பின்னாலேயே இருப்பாங்க சப்போர்ட்டிவாக. சுவாமி விவேகானந்தா பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்நாளில் அவரோட அந்த கேரக்டர்லேருந்து பிரிக்க முடியாத நிவேதிதான்னு ஒருத்தர் இருந்திருப்பாங்க. தலாய் லாமா கூட பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள், அவங்க எல்லாம் வெளியில் சொல்லப்பட மாட்டாங்க. இப்போ நான் சொல்லி தான் உங்களுக்கே தெரியும், சொல்லப்பட மாட்டார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய மகத்தான இந்த இறையரசு பணிக்கு பின்னால எத்தனை பெண்கள் இருந்திருக்கிறார்கள் தெரியுமா? நீங்க சும்மா சாதாரணமா இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பெண்கள் அப்படின்னு உடனேயே இயேசு கிறிஸ்து சந்தித்த பெண்கள் யோசித்து பாருங்க. யாரு? மார்த்தா, மரியா, மரிய மதலேனா, கனானிய பெண்ணு, சமாரிய பெண்ணு, பெரும்பாடு உள்ள பெண்ணு, வரிசையா சொல்லுங்க. கைம்பெண்ணு, மகனுக்கு உயிர் கேட்டுட்டு வந்தால அந்த கைம்பெண்ணு, அப்புறம் இது ஆலயத்தில் காணிக்கப்பட்டால வயதான பெண்ணு, அப்புறம் காலில் பரிமள தைலத்தை பூசி மாமியார், இப்படி நிறைய எவ்வளோ பெண்கள். நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. இவர்கள் எல்லாருமே இயேசுவை சந்தித்தவர்கள், இயேசு சந்தித்தவர். இவர்கள் தொடர்ந்து இயேசுனுடைய பணியை செய்ததாக நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு பெரிய விஷயத்தை சொல்லுகிறேன். இந்த மகதலா மரியா யார் அப்படின்னு பலவிதமான இருக்கு. பெரும்பாட உள்ள பெண்ணு, அல்லது 7 பேய் பிடித்த பெண்ணு, அல்லது அது என்னது கல்லால் எரிஞ்ச வேசி, கல்லால் எரிஞ்ச, அப்படி பல இருக்குது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், மேரிங்கிறது நம்ம ஊர் ராணி மாதிரி, சாந்தி மாதிரி காமன் நேம். அதுக்கு பின்னால் அடைமொழியை பற்றி மகதலா, அதுதான் அந்த இடத்தினுடைய பேர் மகதலா. மகதலா மாதிரியும் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இதில் சிறப்பு என்னன்னா, நிறைய திருச்சபைக்கு வெளியில் எழுதப்பட்டவைகள் பலதை பார்த்தீங்கன்னா இந்த காஸ்பல் ஆஃப் மேரி மேக்தலாவே இருக்கு, மரிய மதலானின் நற்செய்தியே இருக்கு. திருச்சபை பெரிய அதை ஏற்றுக்கிறது இல்லை. ஒருவேளை அது பெண்களை மகிமைப்படுத்தி விடக்கூடாதுன்னா எனக்கு தெரியல, எக்ஸ்கியூஸ் மீ, ஓகே, அதுக்கு வரேன் நான். ஆனால் இந்த மரிய மகதலானை பற்றி நிறைய படித்தப்ப என்ன தெரியுதுன்னா, இந்த பெண்மணி சாதாரண ஒரு பெண்மணி அல்ல, மிகப்பெரிய செல்வ செழிப்புடைய ஒரு பெண்மணியாக பலரும் எழுதுகிறார். இந்த பெண்மணி இயேசுவால் தொடப்பட்டாள். அது அவளுடைய வாழ்க்கையை மாற்றியது. அது நோயா இருக்கலாம், 7 பேய் பிடித்தவள் என்பதற்கு முழுமையாக தன்னை மாற்றிக்கொண்டவள் அல்லது முழுமையாக மாறியவள்ங்கிற பொருள்லாம் நிறைய இருக்குது. நாட் நெசசரிலி she was possessed by demons. ஆக ஒரு விஷயம் தெளிவு, இயேசுனுடைய வாழ்வினுடைய ஒரு அம்சம் அந்த பெண்ணை தொற்றிருக்கிறது, அல்லது இயேசுவினுடைய ஒரு பார்வை, ஒரு வார்த்தை அந்த பெண்ணை முழுமையாக மாற்றி இருக்கிறது. அந்த மாற்றத்திற்கு பின்பாக அந்த பெண்மணி இயேசுவை விட்டு விலகவே இல்லை. தன்னிடம் இருந்த அனைத்தையும் வாரி இறைத்ததாக நிறைய பேர் எழுதுகிறார். நீங்க ஒன்றும் வேண்டாங்க, இந்த சர்ச்சை பற்றி எனக்கு வரலாறு தெரியாது, உண்மையிலே சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்கணும், ஒருத்தர் சாமியார் வாங்கியிருக்கணும். அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெண், அது தாயாக இருக்கலாம், ஒரு தாரமாக இருக்கலாம், ஒரு மகளாக, அப்பா சர்ச்சை கொடுத்துடலாம்ப்பா, இலவசமாகவோ குறைந்த விலையிலையோ கொடுத்துருக்கலாம். நமது நிறுவனங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரத்திற்கு உலகளாவே வளர்ந்ததற்கு காரணம், அதற்கு பின்னால் யார் இருப்பா? ஒரு பெண் இருப்பாள். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
மகதல மரியா சாதாரண ஒரு ஆள், ஏப்பா சோப்பா இல்லை. புரியுதுங்களா? அறிவுடைய, ஆற்றலுடைய, ஒரு மகிமை விருந்திய மிகப்பெரிய ஒரு குடும்பத்தில் செல்வ சிறப்புடைய ஒரு பெண்மணியாக பலரும் எழுதுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி ஒரு இயேசு கிறிஸ்துவை பார்த்தவுடனே, அவருடைய பணியை பார்த்தவுடன் தனது வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்தார். எங்க சீடர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இன்னைக்கு சர்ச்சைங்க இன்னைக்கு தானே 2 பெண்கள் சிலுவை அடியில் யார் இருந்தா? அவங்க தான். யாரு? 2 பேர் தான். திருச்சபை இன்று வாழ்கிறது என்றால், உலகளாய் வாழ்கிறது என்றால், அதற்கு காரணம் 2 பெண்கள். ஒன்று அன்னை மரியாள், இன்னொன்று மகதல மரியாள். புரியுது? யோவான் இருந்தார், அது வேற விஷயம். இது 2000 ஆண்டுகளாக திருச்சபை பிரகடனப்படுத்தவில்லை. 2016 தான் போப் பிரான்சிஸ் தான் ஜூலை 22 இவங்க சாதாரண ஆள் இல்லை, இப்ப நான் சொல்ற மாதிரி சாதாரண ஆள் இல்லப்பா இவங்க, திருச்சபை வரலாற்றில் இயேசுவின் வாழ்க்கையில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அற்புதமான ஒரு பெண் மகதல மரியா. அவர்கள் ஒரு அப்போஸ்தலியாக அளவுக்கு அவர்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி போப்பு பிரான்சிஸ் சொல்றார். எப்போ? 2016 ஜூலை 22. அப்ப இத்தனை வருஷமாக இந்த பெண்மணி அறியப்படவே இல்லை. சும்மா மக்தலி மரியா. நிறைய பேர் அவர் வேசினே நினைச்சாங்க. அது கிடையாது. அதுக்கு பின்னால ஒரு போப்பு கிரகரின்னு ஒருத்தர் ஏதோ இதில் சொல்லிட்டாரு. அது பின்பு பெரிய சர்ச்சையா அந்த அம்மா இல்லை இந்த அம்மான்னு வந்தது. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நீங்க யோசிச்சு பாருங்க, இன்று இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது என்றால் அது சில மனிதர்களால். ஆனா அந்த மனிதர்களது வாழ்க்கை ஒரு அரபிதோன்னா பாருங்களேன், மாதாஜி பின்னால இருப்பாங்க. நீங்க எங்க போய் எந்த மாற்றத்துக்கு பின்னாலும் போய் பாருங்க, ஒரு பெண்மணி இருப்பார். ஆனால் அந்த பெண்கள் உலகத்தில் உயர்வாகவோ விமரிசையாகவோ பிரகடனப்படுத்துவது இல்லை. எதுக்கு அவளை சுத்தி வளைச்சிக்கிட்டு? ஏன் இப்படி இங்க உக்காந்துருக்கீங்களே, இங்க இருக்கிறவங்கள குடும்பங்கள்ல குடும்பத்தை நடத்துறது யாரு? மீசை முறுக்கிட்டு அங்க பஞ்சாயத்து பேசுறது யாரு? எல்லா ஒரு பொண்ணு பார்க்க வரேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க யார் பேசுவா? லபக்கு மாதிரி நம்மளால தான் பேசுவார். மீசை இருக்கோ இல்லையோ, இருந்தா முறுக்கிக்குவாங்க. மலிச்சாலும் கெத்து குறையாம உட்காந்து சொல்லுங்க. பொம்பளைங்க எங்க இருக்காங்க? கிச்சன்ல இருப்பாங்க, ஜன்னல் எட்டி பார்த்துட்டு எல்லா வேலையும் அவங்க தான் செஞ்சிருப்பாங்க. வீடு பெருக்கிறதுலேருந்து, வாசு தெளிக்கிறதுலேருந்து, அன்னைக்கு சமையல்லேருந்து, ட்ரெஸ்ஸுலேருந்து, பொண்ணு பார்க்காத பொண்ணு வீட்டில் போய் பாவலை வீட்டில் போய் எல்லா விசாரிச்சு எல்லாம் அவங்க பண்ணிட்டு வந்ததுக்கு இவங்க அப்புறம் சொல்லுங்க இது பெரியப்பா அது நான் நிறைய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படியே பேசுகிற ஆட்களை பார்த்தா அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. இதுக்குன்னே கூட்டு வருவாங்க, 2 பெருசுகளை கூட்டு வருவாங்க. 2 கிழவன் 2 கிழவி உட்காந்துருக்கும். அதுக்கு பல்லு இருக்கும், பல்லு இருக்காது, பாதி காது கேட்கும் கேட்காது. அவங்க தான் பேசுவாங்க. அதில் லேடிஸை பேச விட அது ரொம்ப ஆக்ஷன்லாம் ரொம்ப பாடி லாங்குவேஜ்லாம் பார்க்கணுமே, அப்படின்னு அந்த பெண்கள் அமைக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏராளமான பெண்கள் உடன் இருந்திருக்கிறார். இல்லாட்டி ஒரு மனுஷனான இவ்வளோ பெரிய பணிகளை செய்ய முடியாது. அவர் மனுஷன் தானே, கடவுளாக இருந்தாலும் சாப்பிடணும்ல. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நானும் பல இடங்களுக்கு வர்றேன், சாப்பிட மறந்துடுவேன். சில இடங்களுக்கு போகும்போது யாராவது கேட்க மாட்டாங்களா, ஃபாதர் சாப்பிட்டீங்களான்னு? ஒரு ரூபாயை கேட்க மாட்டான். நல்லா சாப்பிட்டு வந்திருப்போம், அப்போ தான் கேட்பேன், சாப்பிட்டீங்களா ஃபாதர்? ஆனால் நீங்கள் நல்லா கவனிப்பேன், அப்படியே பார்ப்பேன், 50 பேரும் ஆம்பளைங்களா, ஒரு மௌனஸே இருக்காது, யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே நினச்சிக்கிட்டே இருப்பேன். அப்போ ஒரு அம்மா சாப்பிட்டீங்களா ஃபாதர்னு கேட்கு. அந்த அம்மா எனக்கு தேவதை மாதிரி தெரியும், மாதா மாதிரி தெரியும், மகதல மரியா மாதிரி தெரியும். எப்படிங்க உங்களுக்கு தெரியும்னா, உங்களை பார்த்தாலே தெரியுது. எப்படி? அதுதான் விஷயம். இந்த கோவிட் வந்துச்சு இல்லைங்களா, கோவிடில் ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்தேன். எங்கெல்லாம் பெண்கள் பிரதமர்களாகவோ ஆளுநர்களாகவோ இருந்தார்களோ அங்கே இறப்பு விகிதம் குறைவு. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுக்கங்க.
நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏனென்றால் இயல்பாகவே தன்னை கடந்து அவர்களால் நல்லது சிந்திக்கவும் நல்லது செய்யவும் முடியும். இந்த தாய்மையும் பெண்மையும் சிலுவையினுடைய அடியில் இருக்கிறது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இந்த சிலுவை என்பதை தாங்கி பிடிக்கிறது அன்னை மரியாள் என்கிற ஒரு தாய்மையும் மகதலா மரியா என்கிற பெண்மையும் தான். அதுக்கப்புறம் தான் யோவான் மற்றவங்களை எல்லாம். அப்ப பெண்கள் என்பவர்கள் மிகப்பெரிய மகத்துவத்துக்கு சொந்தக்காரர்கள். ஆனால் வேதம் கூட மனிதன் ஆதாமை உறங்க வைத்து அவனது விலாவிலிருந்து எடுத்து பெண்ணை உருவாக்கியதாக நாம் வாசிக்கிறோம். அதற்கு பின்னால் கூட ஒரு ஆணாதிக்க சிந்தனை இருப்பதாகவும் எழுதுகிறார்கள். நான் சொல்ற புரியுதா? இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா, ஆதியாகமத்திலிருந்து திருவெளிப்பாடு வரைக்கும் எல்லாத்தையும் எழுதியது ஆண்களா பெண்களா? ஏன் பெண் எழுதல? இப்படி உட்கார்ந்துருந்தா அப்படிதான் இருக்கலாம். ஏங்க ஒருத்தி கூட அறிவு உள்ளவளை எவருமே இல்லையா? ஆயிரக்கணக்கான வருஷமா ஒரு விஷயத்தை எழுதுற புத்தியோட ஒருத்தையுமே இல்லையா உலகத்துல? இல்லையா? இருக்கா? ஏன் எழுதல? அதை புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கவங்க புரிஞ்சுக்கணும். திருச்சபையாக இருந்தாலும் கூட மனிதர்கள் தானே. சரி, நாமெல்லாம் திருச்சபையினுடைய அங்கத்தினர்கள் தானே, ஆமாவா இல்லையா? ஆனா ஏன் இந்த ஆட்டி படைக்கிறீங்க பொம்பளைங்கள? இயேசுவை பெற்றெடுத்தது ஒரு பெண் தான். மகதலா மரியா கூட இருந்தாங்க. இத்தனை பெண்கள் இயேசுவோடு இருந்திருக்கிறார்கள். அம்மா உன் விசுவாசம் பெரிதுங்கிறார் இயேசு. இதுவரை இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கண்டது இல்லையங்கிறார் இயேசு. எத்தனை பெண் அம்மா உனக்கு நிறுத்துமா, நான் விதவை, என் ஒரே பையன், உனக்கு என்ன வேணும்? நான் எப்படியா இருக்க பொம்பளை விதவை ஆண்டவரே, பாடையை நிறுத்து எந்திரான்ட்ட சொல்லியா? அங்கே பாரு காணிக்க போடுறா பாரு. ஆமாம் எல்லாரும் தான் போடுறாங்க. ஏய் இருக்கிறத போடுறான்ப்பா. அப்பா இருக்கிறதெல்லாம் போடுறான். போடுறது பெண் தான் போடுவா. அவளுக்கு இதயத்தில் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு இருக்கும். இளகிய இதயம், அன்பும் பாசமும் நேசமும் பந்தமும் உள்ள ஒரு இதயம். அந்த இதயங்களால் தான் இயேசு வாழ்ந்தார். அவரை தாங்கினார்கள். அவருடைய பணியை ஏன் இயேசு மரியா நீ போய் அறிவி ஏன் சொல்லணும்? வேற 12 பேர் இருந்தாங்கல்ல கூடயே. ஆண்டவரே மாலை நேரம் ஆகிறது, பொழுதோ சாய்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாரையும் அனுப்பி விடுங்க, போட்டு டப்பா கட்டு ரெடியா இருக்குது, கட்டுவோம் ஆண்டவரே. அதுல தான் குறியா இருந்தாங்க நம்மளுங்க. அந்த கட்டுறது கொடுத்தது யாரு? அது கொடுத்தது அவங்க தான். எனவே நீங்கள் யோசிக்க வேண்டும் என்னென்றால், இயல்பாகவே இயேசு கிறிஸ்துவனுடைய இதயம் பெண்களுக்காக இறங்கியது. போதகர் இவர் எப்படி இந்த சமாரிய பெண்ணோட பேசலாம் சொன்னானா? கனானை பெண் எப்படி இவரு? எனக்கு தெரியும் நீங்கெல்லாம் எப்படி இவங்களை நடத்துறீங்கன்னு தெரியும். மோசேயின் சட்டம் சொல்லுது கல்ல கொண்டு எறிவா. ஏய் உங்களை யாரா பாவம் செய்யல? எனக்கு இந்த தமிழ் இயேசுவை பற்றி எடுக்கிற சினிமாலாம் பார்த்தா செம டென்ஷன் ஆகும். எப்படின்னா இயேசு எப்படி காட்டுவாங்கன்னா இந்த ரோபோ மாதிரி காட்டுவாங்க. உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எறியட்டும். எவனாவது கேட்குமா? யாருக்கா கேட்குமா? இப்படி சொன்னா அவன் ஐயோ ஐயோ ஆத்தான் கத்திட்டு கிடக்கிறான், கல்லை கொண்டு எறியதுக்கு நிற்கிறான். இவங்க ஒரு அப்படி பேஸ் வாய்ஸ்ல உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எரியட்டும் அப்படி எவனாவது கேட்பான்? கேட்குமா? முதல்ல மைக்காருக்கு போய் இது கேட்குது. நான் இப்ப கேட்குதான்னு பாருங்க. பாவம் செய்யாதவன் கேட்குதா? கேட்காது. ஒரே ஒரு படம் பார்த்தேன், ஆனா அந்த படத்தை நீங்க பார்க்காதீங்க. த லாஸ்ட் டெம்ப்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட், அது பேண்டு. ஆனா நான் இயேசுவை பற்றி பார்த்த திரைப்படத்திலே பெஸ்ட் அதான் அமெரிக்காவில் நான் பார்த்தேன். உலகளாவிய பல நாடுகளில் அது பேண்டு. முடிஞ்சா பார்த்துக்கங்க. அது மாதிரி சூப்பரா இயேசுவை பற்றி சொன்ன படம் இல்லை. ஆனால் அது கொஞ்சம் குண்டக போய் சொல்லியிருப்பாங்க. அதை எல்லாரும் புரிஞ்சிக்க கஷ்டம். அதில் இயேசு இந்த சீன் எப்படி காட்டியிருப்பான்னா, இயேசு உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு, பல்லாங்குழி மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி ஜாலியாக அப்படி இருப்பார். அப்போ ஓடி வந்து சொல்லுவாங்க,
ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு பொண்ணை போட்டு கல்லை கொண்டு எரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படி கல்லை கொண்டு எறியானு ஏன் அப்படின்னு கேட்பார். இந்த மாதிரி அவ வந்து வேசியா யாரா அவன் அப்படின்னு ஓடி வருவார். அப்போதான் எனக்கு தெரிஞ்சுது அப்படிதான் அந்த அந்த நிகழ்ச்சி அந்த சூழலை கையாள முடியும் இல்லையா. அங்க போயிட்டு உங்களில் பாவம் செய்யாது விட்டு பதில் கெல்லை எவனுக்கா என்னங்க எவனா நவருவனா பெரிய சீனா இருக்கும். அங்க வரட்டுவார். என்னடா சத்தம் கேட்குது அவ்வளவு பேர் ஓரமா போகும். அப்படின்னு எல்லாரும் பார்ப்பான். அப்போ உட்காருவார் நம்மால் அப்படி உட்கார்ந்து என்ன இல்ல மொய்சன் என்னடா சொன்னார் மொய்சனு எப்படா இவ பாவை வேசியானா அண்ணா பாப்போம் அப்படின்னு பாவம் செய்யாதவன் அண்ணா இப்பதானே இடிக்கும். இப்ப இடிக்குதா? நான் சொல்லும்போது இடிக்குதா? உங்களில் பாவம் செய்யாது விட்டு முதல் கல்லை யாரா லூசு கேட்கவே கேட்காது. அப்ப நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது என்னவென்றால் உலகம் சமூகம் ஃபுல்லா அப்படியே நிக்குது. அவன் கோட் பண்றான், மோய்சனை கோட் பண்றான். இவர் அதை மாத்தி போட்டு டேய் உங்களில் புது சித்தம் தான். உங்கள் ஒரு வேசி எப்படி வேசியாவா ஆம்பளை இல்லாம? அவனோட வறுமை நீ தானே எக்ஸ்பிளைட் பண்ற. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நானோ சொல்கிறேன் ஒரு கண்ணத்தில் அறிந்தால் எவ்வளவு பெரிய புரட்சிங்க, இவ்வளவு பெரிய விஷயம். அப்ப மகதல மரியா ஒரு கேரக்டரை பார்க்கறாங்க. இறை மகன் இயேசு கிறிஸ்து நசரேயன் மெசியா எப்படி சொன்னாலும் கேரக்டர் ஒண்ணுதான். யார் இந்த மனுஷன்? வாட் a man, what a man, he is different. அங்க போக கூடாதவர்கள் தொழுநோயார்கள் அங்க போய் தொடரார் மனுஷன். வாட் a man. அவர்கள் பாவிகள், பாவிகளுக்காகவே வந்தேன் வா. என்னையா அவர்கள் தாழ்ந்த சாதிக்காரர்கள், அவர்களோடு பேசக்கூடாது. உன் வீட்டில் நான் உணவுண்ணுகிறேன். மத்தேயு வா. ஐயோ அவன் டாக்ஸ் கலெக்டர் வாயா, ரொம்ப குட்டியா இருக்க அதனால என்னை தெரியல, மேல இறங்கி வா, உன்கிட்ட நான் வரேன். இறங்கி வராரு மனுஷன். தொழுநோயாளியோ தொடராரு. அங்க போகாதானே போகிறாரு, செய்யாதானே செய்யறாரு. ஏன்? அவர் சுற்றி சுற்றி பார்த்தது திரும்பும் இடங்களிலெல்லாம் மனிதன் இறைவன், இறைவன் மனிதன். அப்போ எனது சாயலாக படைத்திருக்கிறேன்னா இயேசு சுற்றி இருக்கிற எல்லாரையும் யாரா பார்த்தாரு? தன்னாக பார்த்தார். தன்னை அன்பு செய்கிறவன் பிறரே, நீ உன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறவன். கண்ணுக்கு தெரிகிற மனிதனை அன்பு செய்யாமல் கண்ணுக்கு தெரியாத கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிறவன் பொய்யன். யார் இந்த மனுஷன்? இது வரைக்கும் இப்படி கேட்கலையே. மகதல மரியா. இப்ப பாருங்க, ஃபுல்லா மகதல மரியாவோட பார்வையில நம்ம இயேசு பார்க்கணும். ஹூ இஸ் திஸ் மேன்? வரலாற்றில் இதுவரைக்கும் யாரும் நின்னதில்லையே. அவர்கள் கல் எடுத்தார்கள், அவர் அடிக்க எத்தனித்தார்கள், அவர் அவர்களோடையே நடந்து போனார். வாவ் வாவ், வாட் a man. யோசித்து பதில் கற்பனை பண்ணி பாருங்களேன். அவ்வளவு பேர் நிக்கிறான், அவர் வாட்டில் நடந்து போற, ஒருவேளை ஒன்றும் செய்ய முடியல. என்னே இவரது பேச்சு, இவர் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொருத்தன் சொல்றான், ஏய் நாசரேத்துக்காரன், இவங்க அம்மா மரியா தெரியாது, யோசேப் அவன். இவர் தாங்கிய வயிறும் பாலுண்ட கொங்கைகளும் பேர் பெற்றவையேங்கிறான் ஒருத்தன். இவன் பெயல்செபூலை கொண்டு பேயை ஓட்டுகிறான்னு. இவன் நம்மால அசரவே இல்லை. நீ என்ன வேணா சொல்லிக்க, வானக தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றுவதே எனது பணி, அதற்காகவே வந்தேன். வாட் a man. எப்படியா சாதாரண ஆளு தச்ச, என்ன ஒரு பவர். சக்தி என்பதுங்க வெளியே இருக்கிறது இல்லைங்க, உள்ள. இயேசு சொல்றார், இறையரசு இங்கே இங்கே இருக்கிறது, உங்களிடையே இருக்கிறது. கடைசியில் உள்ளமே இங்க இருக்குதுங்கிறாரு. அப்போ நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் மரிய மதல நம்மளுடைய மகதல மரியாவுடைய பண்பு நமக்கு இருக்கணும். we should empower ourselves. அப்படின்னா நாம் ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும்? சக்தி மையங்களா இருக்கணும். சக்தி மையங்கள் என்னது? சக்தி மையம் என்னது? உங்களால் நான் செய்கிறேன் என்றால் உங்களாலும் அதை செய்ய முடியும். என்னை நம்புகிறவன் என்னிலும்
எக்ஸ்கியூஸ் மீ, மேலானது பெரியதை செய்வோம். அதான் எம்பவரிங் யுவர் செல்ஃப். நான் ஒரு முறை பிரபல பாடகர் இயேசுதாஸ் அவர்களே பார்க்க போயிருந்தேன், ஒரு மலையாள சிடிக்க. அது சொல்லியிருக்கேனான்னு தெரில. அப்போது என் கூட்டிகிட்டு போனாங்க. இயேசுதாஸ் பார்த்தா நம்மளை விட்டாங்க ரூட்டில். அவர் பேர் அவ்வளோ பேரும் உட்காந்து, ஃபாதர் சார் உங்கள் பாட்டு அப்படி பிடிக்கும் சார், இப்படி சார். நான் பாவம் போல பின்னால் உட்காந்துருந்தேன். அவர் பார்த்துட்டு, அவர் அங்கே உட்காந்துருக்கும் அவர் ஆறு அப்படின்னு கேட்டார். அப்போ தான் நம்மளுக்கு ஐயோ அவர் ஃபாதர் திசைஜீர், அவருக்காக தான் நாங்கள் வந்தோம். ஃபாதரா அப்படின்னாரு. அச்சன் அச்சனாண்ணா அச்சன் வரும் விடுறி சொல்லுங்கோ அப்படின்னாரு. அப்போ இவர் தான் நீயே நிரந்தரம் பண்ணுறது. நீயே நிரந்தருக்கும் இவாளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டார். ஒன்றாவது இவர் தான் எழுதுனாரு, இவர் தான் மியூசிக் போட்டார், பாடினதான் சொன்னால தான். அப்படியா, எனக்கு ஒரு உதவி செய்வேளா அப்படின்னு கேட்டார். என்னங்க நீங்கள் எவ்வளோ பெரிய லெஜெண்டு, உட்காருங்க என் பக்கத்தில் உட்காருங்க, அந்த பாட்டை பாடுறேளா அப்படின்னு கேட்டார். ஏங்க ராகதேவனுக்கு முன்னால் உட்காந்து நான்லாம் அல்பம் ஒன்றுமே இல்லை, எனக்காக அந்த உதவி கூட செய்ய மாட்டேளா? அப்போ யோசித்தேன், அவரே பாட சொல்ல நமக்கு என்ன கரும்பு தின்ன கூலியா? உடனே நான் நீயே நிரந்தரம்னு ஆரம்பித்தா அவர் டக்குன்னு கண்ணை மட்டும் நெஞ்சில் கை வச்சிட்டாரு. அப்படியே வச்சுட்டு பாடி முடிச்சோன்னு கண்ணை திறந்துட்டு எந்திரிச்சிட்டு என் முன்னாடி வந்துட்டேன். நான் டபக்குன்னு எழுந்திரிச்சிட்டேன். நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்கண்ணே. இது இங்கேருந்து வரலை, முகத்தாட்சணியத்துக்காக சொல்லலை, இங்கேருந்து வரலை, அது ஈஸ்வரனிடமிருந்து வருது. என்ன சொல்கிற புரியுதா? விளங்குதான் உங்களுக்கு? இங்கேருந்து வரலை, ஈஸ்வரனிடமிருந்து வருது. இப்படி கும்பிட்டுட்டு உட்காருங்க அப்படின்னா சொல்லிட்டு சொன்னார். இந்த மாதிரி வேறு பாட்டு போட்டிருக்காளா? நிறைய பாட்டு போட்டிருக்கேன், அதில் ஒரு பாட்டு நான் ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டார். அதை மக்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரியல, அதை பாடுவேளா அப்படின்னாரு. அந்த பாட்டை பாடுறேன். அதுதான் மகதல மரியாதை உடைய பார்வை. நல்லா கவனிங்க ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வரியும். திரும்பும் திசையெல்லாம் நீயே இறைவா. எப்படி? திரும்பும் திசையெல்லாம் நீயே இறைவா, காணும் எல்லாம் உன் முகமே தலைவா, காணும் எல்லாம் உன் முகமே தலைவா, எண்ணும் எழுத்தினிலும் நீயே இருப்பாய், எண்ணும் எழுத்தினிலும் நீயே இருப்பாய், எல்லாம் முடிந்தாலும் நீயே தொடர்வாய், திரும்பும் திசையெல்லாம் நீயே இறைவா, எறும்பின் உருவத்துக்குள் இதயம் வைத்தாய், கண் காணா நுண்ணுயிர்க்குள் இயக்கம் வைத்தாய். யோசித்து பாருங்க, எறும்பு எவ்வளவு சின்னது. எறும்பின் உருவத்துக்குள் இதயம் வைத்தாய், கண் காணா நுண்ணுயிர்க்குள் இயக்கம் வைத்தாய், எனக்குள் இருந்து கொண்டு என்னை ஆழ்கின்றாய். தெரியுமா உங்களுக்கு? எனக்குள் இருந்து கொண்டு என்னை ஆழ்கின்றார். அடுத்தது கேளுங்க. எனக்கே தெரியாமல் என்னை காக்கின்றார், திரும்பும் திசையெல்லாம் நீயே இறைவா, காணும் எல்லாம் உன் முகமே தலைவா, எண்ணும் எழுத்தினிலும் நீயே இருப்பாய், எல்லாம் முடிந்தாலும் நீயே தொடர்வாய். அந்த அம்மா என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த மனுஷன் இறை மகன் உண்மையிலே. ஏன்னா அவர் கண்ணுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி தெரிகிறார்கள். குருடன், பவுல் சொல்ற மாதிரி, குருடன் என்றோ செவிடன் என்றோ ஆண் கடைசியில் அடிமை என்றோ அடிமைப்பட்டவன் என்றோ ஆண் என்றோ பெண் என்றோ வித்தியாசம் இல்லை. இயேசு கண்ணுக்கு எல்லா, கடவுள் கண்ணுக்கு தானே எல்லாரும் ஒரே மாதிரி தெரிவாங்க. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? அப்போ வாழுகின்ற கடவுள் இவர் தான். ஏனென்றால் இவர் கண்களுக்கு எல்லோரும் ஒன்று. சிறுவர்களை வரவிடுங்க, முதியவர்கள் வாங்கள், குருடம் வா, செவிடம் வா, மொடம் வா, அடிமை வா, அடிமை குடிமவன் வா, தொழுநோயாளி வா, எல்லாரும் வா. அந்த அம்மாவளை பார்க்க முடியுது. என்ன பார்க்க முடியுது? இவர் கடவுள் தான், இமானுவேல், நம்மோடு கடவுள். ஏன்னா யாரு கடவுள்னா எல்லாரும் ஒரே மாதிரி தெரியறவர் தான் கடவுள். இவருக்கு தெரியுது.
அப்ப அந்த அம்மாக்கு இந்த பார்வை எல்லாருக்கும் வரணும்னு தான் அவர் பாடுபடுறாரு, அதனால அவர் கூட நான் இருப்பேங்கிறாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ்? புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்றால், நீங்கள் மகதல மரியாவினுடைய பங்கு பிள்ளைகள் என்றால், உங்களது பார்வை எப்படி இருக்கணும்? ஒரே பார்வைதான். ஆனா என்ன பண்ணி தொலைக்கிறது? நம்ம சாபக்கேடு. நான் உலகளாவி பயணம் செய்கிறவன், எங்க போயிட்டு இங்க திரும்பி வந்தாலும் உலகத்தில் இல்லாத பெரும் சிறப்பு இந்தியாவுக்கு இருக்கு. அதுவும் குறிப்பா தமிழகத்துக்கு இருக்கிற சிறப்புக்கு ஈடு இணையா உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆனா அதை விட கொடுமையா இங்க என்ன இருக்குன்னா ஜாதி இருக்கு, தீண்டாம இருக்கு, மனுஷனை தொட்டா தீட்டுன்னு இருக்கு. எவ்வளவு கொடுமை! மதம் மட்டும் இல்ல, மத வெறி, கருப்பு சிவப்புங்கிற வேறுபாடு, பணக்காரன் ஏழை, கிறிஸ்துவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. மகதல மரியா அதைத்தான் பார்த்தா. இவர் இயேசு, இவர் மெசாயா, நானும் தந்தையின் ஒன்றில் சொல்வது இவர் சொல்வது உண்மை. ஏனென்றால் அவர் கண்களுக்கு எல்லாரும் ஒன்றாக தெரிகிறார்கள். கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்றால், மகதல மரியாவின் பார்வை உள்ளவர்கள் என்றால், நம்ம எல்லாரும் எப்படி தெரியணும்? ஒரே மாதிரி தெரியும். அன்னைக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன். அவர் நல்ல வயசானவர். ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது டபக்குன்னு அவர்கிட்ட உங்க வயசு என்னன்னு கேட்டார். ஒன்னார் பட்டுன்னு பதில் சொன்னார், ஏஜ் இஸ் ஒன்லி நம்பர், டோன்ட் ஆஸ்க் மீ. வயது என்பது வெறும் எண். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் போய் கை கொடுத்தேன். இந்த தாட் அருமையா இருக்குதுங்க. நான் தானே, எனக்கு என்ன வயசானாலும் நான் தானாங்க. புரியுதா? நீங்க தானே, வயசான என்னங்க, சோ வாட்? ஆனா நம்ம என்ன சொல்றோம்? பெருசு கிளவி வாயில பல்லுல இருந்தாலும் அப்படின்னு போட்டு தாக்குது. கிளம்ப மூடிட்டு இருக்க வேண்டியதான். என்ன வேலை பார்த்துட்டு நம்ம வயதை என்ன செய்யறோம்? மாற்றுபடி கேவலமா பார்க்கிறோம். அவர் ஏஜ் ஒன்லி நம்பர். நான் கை கொடுத்தேன்னு ஏன்டா சொல்றாரு? உங்களுக்கு மட்டும் சொல்றேன், 86 வயசு. அவரை பார்த்தா அப்படி தெரியல. அவர் என்ன சொல்றாரு? நான் வயசை பத்தி நினைக்கிறதே இல்லப்பா. எதுக்கு வயசை பத்தி நினைக்கிறேன்? அது எத்தனை வயசான நான் தானே. என்னன்னு புரியுதா உங்களுக்கு? எனக்கு வயது இல்லை, என் உயிருக்கு வயது இல்லை. இது என் உடல். எனக்கு என் கை வலிக்கிறது, என் கை. அப்ப நானு, எனக்கு மனசு சரியில்லை, அப்ப நானு, எனக்கு சந்தோஷமா இருக்கு, அப்ப நானு. அப்ப என்ன சொல்றான்? அன்னாரது பூத உடல் அண்ணா சமாதியை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அன்னாரது பூத உடல். அன்னார் எங்க போனாரு? அவர் தான் அன்னாரு. You get my point? நான் என்பது என் உடலோ, என் உருவமோ, எனது அறிவோ, ஆற்றலோ, உணர்வோ அல்ல. நான் ஃபார் மோர் சுப்பீரியர். என்னில் நம்பிக்கை கொள்கிறவனுக்கு மரணம் இல்லை. இப்ப புரியுதா? என் பழைய மொழிபெயர்ப்பு, என்னில் விசுவாசம் கொள்கிறவனுக்கு இல்லை, என்னில் நம்பிக்கை கொள்கிறவனுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் உயிர்த்தவர்கள், உயிர் உனக்குள் இருக்கிறது, அது உன் உடல் சரிந்த பின்னும் இருக்கும். நீயே நிரந்தரம், நானும் நிரந்தரம். நாம் நிரந்தரமானவர்கள். இயேசு கிறிஸ்துவை நம்புவர்கள் நிரந்தரமானவர்கள். காரணம், நாம் உடல் அல்ல, உடலை கடந்த உயிர். அந்த உயிர்னு வரும்போது எல்லாருக்கும் ஒரே உயிர் தான். யூ கெட் மை பாயிண்ட்? அதே காத்தை தானே நீங்க சுவாசிக்கிறீங்க, அதே காத்தை தான் நானும் சுவாசிக்கிறேன். அப்ப நீங்கள் நானும் ஒண்ணு தானே. மகதலா மரியாவின் பார்வையாக அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்ப நீங்க என்ன யோசிக்கணும்? மகதலா மரியாவுடைய சீடர்கள் என்றால் நம் கண்ணுக்கு எல்லாரும் எப்படி தெரியணும்? ஒரே மாதிரி தெரியும். எந்த விதமான வித்தியாசம் தெரிய கூட, இன்க்ளூடிங் ஏஜ் நம்ம முகரக்கட்டையை பார்த்தாலே தெரிஞ்சிடும். முடி நரைச்சனா வச்சுனா போயிடும், டொக்குழுந்தோம், நம்ம இப்படி ஆயிரும். எப்படி இருந்தாலுமே ஒரு மனிதனை எப்படி தான் பார்க்கணும்? வயதையும் கடந்து தான் பார்க்க வேண்டும். ஜாதி, மதம், இன, மொழி, நிறம், காசு, பணம், சொத்து, சுகம் எல்லாவற்றையும் கடந்து பார்க்க வேண்டும். கடவுளின் பார்வை, அந்த பார்வை இயேசுவிடம் இருந்தது. இந்த பெண்மணி பார்த்தார். அதனால அவரை போற்றினாலும், புழுதிவாரை தூற்றினாலும், அடித்தாலும், நொறுக்கினாலும், சிலுவையில் அறைந்தாலும், அவர் உயிர் பிரிந்தாலும் அவர் கூட இருப்பேன். அவர் உயிரை அடக்கினாலும் அவரது சித்தாந்தம் அடக்க முடியாதது கல்லறைக்குள்ளே என்று சொல்லி கல்லறைக்கு வெளியில் காத்து கொண்டிருந்த பெண். தலைமாட்டிலும் கால் மாட்டிலும் தூதர்கள் இருக்கிறார். ஆனா அவரை தேடினார். எங்கே? என்னவர் எங்கே?
என்னத்தை இது யாரம்மா தேடுற? இப்போ யோசிச்சு பாருங்க அந்த சீனை. யாரம்மா தேடுற? தோட்டக்காரன் நினைச்சிட்டு தூக்கிட்டு போயிட்டியா நீயே? அந்த மனுஷன் இருந்தா அவருக்கு எல்லாம் ஒண்ணியா? இன்னும் பல காலம் அவர் இருந்தா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மாறுபாடுகளையும் வேறுபாடுகளையும் ஏற்றத்தாழ்வு வந்தாலும் ஒழிச்சிடுவாரியா? எங்கேயா தூக்கிட்டு போனீங்க? மரியே ராபுனி இருக்கீங்களா? நான் தான் சொன்னேனே உனக்கு, எனக்கு மரணம் இல்லை, போ சொல். முதல் நற்செய்தியாளர் இந்த பெண்மணி தான். எவ்வளவு பெரிய விஷயம். பிரியமானவர்களே, செத்ததுக்கு பின்பு உயிர்ப்பதை விட நான் சொல்லுகிறேன், வாழ்கிற பொழுதே உயிர்க்க வேண்டும். உங்க கண்ட்ரோல் இல்லை உயிர், நம்ம கண்ட்ரோல் இல்லை. செத்ததுக்கு அப்புறம் போயிடுவோம். எங்க போங்கிறத அவர் முடிவு பண்ணார், நாம் செய்த புண்ணியங்கள் முடிவு பண்ணோம். ஆனா நாம் வாழ்கின்ற காலகட்டத்திலே நம்மோடு கூட வாழ்கிற மனிதர்கள் உயிரோடு நாம் உயிர்ப்பதை பார்க்க வேண்டும். அதுதான் மக்தல மரியா. உயிரோட உயிர்க்கிறது எப்படி பார்க்கறது? நீங்க எப்ப பார்த்தாலும் வாயிலா அசிங்கமா நெகட்டிவா பேசிட்டு இருந்தீங்கன்னா, இந்த நேரத்துல இருந்து நல்லா இரு, சிறப்பா இருக்கும், நல்லா சந்தோஷமா இருங்க, உங்களுக்கு எல்லாம் நடக்கும், உனக்கு வேலை கிடைக்கும், உனக்கு கல்யாணம் முடியும், உனக்கு குழந்தை பிறக்கும், உனக்கு உடம்பு சரியாயிடும். எப்படி இங்கே இருந்தாலும் வாயை திறந்தால லூசு மாதிரி பேசுவான். எப்படி உயிர்த்துட்ட நீ? எப்போ பார்த்தாலும் அறுத்தகைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டான் அந்த பொம்பளை. கூப்பிட்டு கொடுத்தாங்க எனக்கு, போய் உனக்கு இருமிக்கிட்டே இருக்க, போய் டாக்டர் பாருன்னு அவன் 500 ரூபா கொடுக்குது அந்த அம்மா. என்னாச்சு? அவள் வாழுகிறது வரை உயிர்த்து விட்டாள். என்ன சொன்னாலும் என் புள்ள கேட்காது ஃபாதர். என்ன சொன்ன? காலையில் தூங்கி எந்திரிக்கிறதுலேருந்து இதை சாப்பிட்றதுல நொறநாட்டியம். தானா எந்திக்குது ஃபாதர், தானா சாப்பிடுது, தானா குளிக்குது, டாய்லெட்டை தானா சுத்தம் பண்ணுது. என்னன்னு தெரியல ஃபாதர். அன்பு கண்ணுகளே, பிள்ளைகளே, மாணவர்களே, மாணவிகளே, ஆல்டர் பாய்ஸு, ஆல்டர் கேர்ள்ஸு, நீங்கள் இருக்கும் பொழுது உயிரோடு உயிர்த்து விட்டீர்கள். உங்க வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் ஏய் முடி விட்டன மூஞ்சி மகரம் அப்படின்னு சொல்றவரு, சொல்லு செல்லம் அப்படின்னு வைங்களேன், உங்களுக்கு ஷாக் ஆயிடுவீங்க. பொறுமையா, அவசரம் இல்லை, மெதுவா செய்ய அப்படின்னு சொல்றாரு வைங்க. நீங்க சிவி சிங்காரிச்சிட்டு இருக்கும்போது ஏய் எவ்வளவு நேரடி கிளம்பு அப்படின்னு சொல்றவரு, டேக் யூர் டைம் பேபி, ஸ்வீட் ஹார்ட், டேக் யூர் டைம். லிப்ஸ்டிக் போடுறியா போட்டுக்க, ஜிமிக்கி போடுறியா மெதுவா அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுக்காரு உயிர்த்துட்டாரு. எப்போ? செத்ததுக்கு அப்புறம் இல்லை, இப்பவுமே உயிர்த்துட்டாரு. லிவிங். நீங்க ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்களேன், உங்க ஆட்டிடியூட டபக்குன்னு மாத்திட்டீங்கன்னா வீட்டில் என்ன நடக்கும்? அதிசயங்கள் நடக்கும். அதிசயங்கள் செய்கிறவர். அடுத்த வழி என்ன? நம்ம அருகில் யாரு? வீட்டுக்காரு. அதிசயங்கள் செய்கிறவள் எங்க இருக்காரு? அருகில் இருக்கிறாள். யாரு? பொண்டாட்டி. யாரு? மாமியா. யாரு? மாமனார். அதிசயம். அதிசயங்கிறது அதுதாங்க. வாழ்கிறவரை செய்வதாண்டி அதிசயம். எனவே அருமையான இந்த நாளில் நம்ம யோசித்து பார்ப்போம். நாம் வாழ்கிறதே நம்மிடம் மாற்றங்களை மனிதர்கள் பார்த்தா தான் அது அவங்க மனசுல நிற்கும். இல்லாட்டி நம்ம செத்ததுக்கு அப்புறம் போய் தொலைஞ்சா மூதேவி அப்படிதான் சொல்லுவாங்க. உங்களுக்கு தேவையா? தேவையா? நல்ல வேலைக்கு சீக்கிரம் போயிடுச்சு, தேவையா? ஏங்க தேவையா? இன்னும் 2 வருஷம் இருந்துச்சுன்னா என்னென்ன பண்ணியிருக்குமோ சனியே, தேவையா? தேவையான்னு கேட்குறேன். இப்படி ஒரு பொழப்பு தேவையா? அதனால அந்த மாதிரிலாம் நடக்கும். ப்ளீஸ், இப்படியே போனீங்கன்னா அதான் நடக்கும். மனிதர்கள் வெளிப்புறங்களை பார்க்கிறார்கள், ஆனால் கடவுள் உள்ளங்களை மூடுருவே பார்க்கிறார். ஓகே, ஒரு மாதிரி சொன்ன கரெக்டாக புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அதனால ரொம்ப ரொம்ப லைட்டாக எடுத்துக்காதீங்க லைஃபை. மகதல மரியா இயேசு மாதிரி உள்ளங்களை, இயேசுவின் உள்ளத்தையே ஊடுருவி பார்த்தார். கிரேட்னஸ். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, மகதல மரியா ஒரு சாதாரண பெண்மணியாக இருந்தாலும் அவரது பார்வை மிக ஆழமான பார்வை, தொலைநோக்குள்ள பார்வை, உமது உள்ளத்தை ஊடுருவிய பார்வை. இதோ எல்லாமல்ல இறைவன் உமக்குள் வாழ்கிறார் என்பதை அந்த பெண்மணி கண்டுகொண்டார். உமது பார்வை
உமது சிந்தனை, உமது செயல்கள் ஒவ்வொன்றிலும் வானக தந்தை பிரதிபலிக்கப்படுவதை அந்த பெண்மணி பார்த்தார். கண்ணுக்கு தெரிகிற எல்லா ஜீவனும் என் பிள்ளைகள் என்கிற உணர்வை அந்த பெண்மணி கண்டு கொண்டாள். அதனால்தான் உம்மை விட்டு அந்த பெண்மணி பிரியவே இல்லை. எல்லோரும் ஓடி ஒளிந்து கொண்டாலும் கூட சிலுவை அடிவரை நின்று, அதற்கு பின்னும் நின்று, இதோ உமது உயிர்ப்பை முன்னறிவித்த முதற் பெண்மணியாக நின்று, இதோ இத்தனை ஆண்டுகளாக 2000 ஆண்டுகள் கடந்து 2016 இந்த உலகுக்கு புதிய பரிமாணத்தோடு இவரது பணி அறிமுகம் செய்யப்படுகிறது. நல்ல பணிகள் எப்பொழுதும் மறைவதே இல்லை. உண்மை வெல்லும். காரணம், யார் என்ன சொன்னாலும் இந்த பெண்மணி உம்மை விட்டு விலகவே இல்லை. அதுபோல நாங்களும் வாழ வேண்டும். யார் என்ன சொன்னாலும் உனை பிரியேன், நான் உனை விட்டகலேன். யார் என்ன சொன்னாலும் உனை பிரியேன், நான் உனை விட்டகலேன். யார் என்ன சொன்னாலும் உனை பிரியேன், உனை விட்டகலேன். யார் என்ன சொன்னாலும் உனை பிரியேன், உனை விட்டகலேன். யார் என்ன சொன்னாலும் உனை பிரியேன், யார் என்ன செய்தாலும் உனை விலகேன். யார் என்ன சொன்னாலும் செய்தாலும் உனை பிரியேன், உனை விட்டகலேன். இயேசுவே, யார் என்ன சொன்னாலும் செய்தாலும் உனை பிரியேன், உனை விட்டகலேன். இயேசுவே, ஒருபோதும் உம்மை விட்டு நாங்கள் அகலாமல், உம்மை விட்டு அகலாமல் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையை எங்களோடு கூட வாழ்கிற மனிதர்கள் யாராக இருந்தாலும் மகதல மரியாவை போல அவர்களையும் விட்டு அகலாமல் வாழ்ந்து நடமாடுகின்ற நற்செய்திகளாக நாங்கள் உயர நீரை அருள்வீராக. வாழ்ந்து காட்டியும் திருமகன் வழியாக கேட்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன்.